Hi friends, welcome to our channel NR Infotain. Okay, friends, those who want to improve your vocabulary, just stay in this channel and try to learn some new words. Okay, so editorials words எல்லாமே புதுசாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் லாங் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொரு லாங் வீடியோவும் மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குமா, அதை பார்த்துட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? இன்றைக்கி அழகான ஒரு 4 வார்த்தை. ஓகேயா? அன்எரேசபிள் அப்படின்னா அழிக்க முடியாத, ரப்பர் வச்சு அழிக்க முடியாத. ஓகே, எரேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ, இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எரேஸுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோமோ, அந்த விஷயம் என்றைக்கு ஒரு எரேஸ் பண்ண முடியாத விஷயமாக மாறுமோ அந்த இடத்துக்கிட்ட அன்எரேசபிள் அப்படின்ற வார்த்தையை கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ டேட்டூ நம்ம கையில் போடுறோம் பார்த்தியா, டேட்டூ அது வந்து அன்எரேசபிள் தான். அதை வந்து அன்ரிமூவபிள்னு கூட சொல்லலாம், அன்எரேசபிள்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து அழிக்க முடியாது. ஒரு பர்மனண்ட் மார்க்கரில் ஒரு விஷயத்தை எழுதுகிற அப்படின்னா அதை எழுதின விஷயத்தை அழிக்க முடியுமா? அது வந்து அன்எரேசபிள். சரியா? சென்டென்ஸ் அதுதான். தி டேட்டூ வாஸ் அன்எரேசபிள். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இர்ரிமூவபிள்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு சட்டையில் இப்போ வாழை மரம் இருக்கிறவங்களுக்கு காரை பிடிச்சிடுது இல்லையா, ஸோ அந்த ஸ்டெயினை, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அது வந்து இர்ரிமூவபிள். தி ஸ்டப்பான் ஸ்டெயின் வாஸ் இர்ரிமூவபிள். ஓகே, ஸோ அந்த பிடிவாதமான ஸ்டெயின் வந்து என்ன, இர்ரிமூவபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டெலீட்டபிள் அப்படின்னா டெலீட் பண்ண முடியாது. ஓகே, ஏன் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை உன்னால் டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா அது அந்த ஃபைல்ஸ் தான் என்ன, அன்டெலீட்டபிள் ஃபைல்ஸ், டெலீட் பண்ண முடியாத ஃபைல்ஸ். ஓகேயா? அன்டெலீட்டபிள் ஃபைல்ஸ் வேர் ஸ்டில் ஆன் மை கம்ப்யூட்டர். ஓகே, தி அன்டெலீட்டபிள் ஃபைல்ஸ் வேர் ஸ்டில் ஆன் மை கம்ப்யூட்டர். சரியா? நெக்ஸ்ட் வந்து எராடிகேட் அப்படின்னாலே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது, அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறது, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது. ஓகேயா? இப்போ கவர்மெண்ட் ட்ரைங் டு எராடிகேட் டிசீஸ் அப்படின்னா அந்த டிசீஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா. ஸோ அதுதான் வந்து எராடிகேட். பட் இன்எராடிகபிள் அப்படின்னா அழிக்க முடியாத. ஓகே, டெஸ்ட்ராய் பண்ண முடியாத, கம்ப்ளீட்டாக அதை முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியாது. ஓகேயா? சென்டென்ஸ் பாருங்கள், இன்எராடிகபிள் டிசீசஸ், அந்த டிசீஸை வந்து அழிக்கவே முடியாது. ஓகேயா? இந்த 4 வார்த்தை அன்எரேசபிள், இர்ரிமூவபிள், அன்டெலீட்டபிள், இன்எராடிகபிள். ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தை. இது எடிட்டோரியலில் மட்டும் வராது, நிறையா இடத்துல படிப்பீங்க. சரியா? இனிமேல் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க, எதனா ஒரு ஸ்டோரியில் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். வொக்காபுலரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம படிக்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் யூஸ் ஆகிற வார்த்தைகளை மட்டும்தான் கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். சரியா? நியூஸ் பேப்பரில் நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பார்ப்பேன். ஸோ எடிட்டோரியல்லாம் படிக்க மாட்டேன், அதுக்குள்ளே போனால் நம்ம மண்டையவே கோளாறு பண்ணி விட்டுரும். வொக்காபுலரிஸ் பார்ப்பேன். ஸோ அதனால தான் இம்பார்ட்டண்டானதான் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்து கரெக்டாக படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாமே கண்டிப்பாக ஒரு காலத்துக்கு யூஸ் ஆகும். ஒரு காலத்துக்கு இல்லை, இப்போ இருக்கிற காலத்துக்கு யூஸ் ஆகும். சரியா? பாய்.